ஆண்டவர், இதுவரை நடந்ததை பார்த்தா நான் மிகுந்த கண்ணீரோடு நான் இதுவரை உம்மை சேவித்துக் கொண்டு வந்தேன். உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். நமக்கு இன்னொருத்தங்களுக்கு கட்டுனாலே நம்ம கட்டளை படுத்துறோம். நான் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். ஆண்டவர் எனக்கு தந்ததை, ஆண்டவர் என்னை எதுக்காக இந்த பூமியில வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் செய்து முடிக்க விரும்புகிறேன். ஆனா நான் பயணிக்கிற பாதையோ கட்டுகளும் உபத்திரவங்களும். நான் அதை விரும்புகிறேன். கட்டுகளும் உபத்திரவங்கள் இல்ல, கர்த்தர் எனக்கு தந்ததை நான் நிறைவேற்றி முடித்து நமக்கு தேவன் ஒப்புவித்ததை நம்ம நிறைவேற்றிட்டோம் வைங்களேன், அப்போதான் சந்தோஷமா ஓட்டத்தை முடிக்க முடியும். சந்தோஷத்தோடு ஓட்டத்தை முடிக்கணும்னா கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை நான் நிறைவேற்றணும். நான் அதை நிறைவேற்ற விரும்புறேங்கிறார். நான் என் வாழ்க்கையில மிகுந்த கண்ணீர் ஒரு புறம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, நான் விரும்புறேன். அப்ப அந்த விருப்பத்தை எப்படி யார் நிறைவேற்றினார் அப்படின்னா கர்த்தர் நிறைவேற்றினார். அதுதான் கடைசி அவருடைய சாட்சி. என்ன தெரியுமா? நான் என்னெல்லாமோ விரும்பினேன், அதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கல, இருந்தாலும் என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன்னு சொல்லிட்டு அப்படி போகல. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். என்ன அதன் அர்த்தம்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கொண்டு இந்த பூமியில செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் தீர்மானித்திருப்பது உண்மையானால், நீங்கள் சந்திக்கிறது 7 மடங்கு அக்கினி சூளையானாலும் சிங்க கெபியானாலும் அதிலிருந்து உங்களை விடுவித்து உங்களால் நிறைவேற வேண்டியதை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார்.